அது அது வந்துக்கா என்றவனுக்கு அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. அவன் தலைமுடியை கோதி கொடுத்தாள். என்ன கண்ணா, நான் காதலுக்கு எதிரி இல்லடா. ஆனா நீ பண்ணது தப்பு. அதுக்கு தான் அடிச்சேன். இது லவ் பண்ற வயசா கண்ணா? அவ படிக்கிற பொண்ணுடா. இந்த மாதிரி கிராமத்துல பொண்ணுங்களை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். அதையும் தாண்டி அவங்கள படிக்க வச்சா ஏதோ இந்த மாதிரி காதல் கீதல்னு சொல்லி அவங்க மனசை கெடுப்பீங்க. அவங்க லவ்வே பண்ணலனாலும் ஊர் உலகம் ஏதாவது பேசிடுமோன்னு பயந்தே அவங்க பேரண்ட்ஸ் அவசர அவசரமா அவங்க படிப்பை நிறுத்திட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. பாவண்டா அவங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கும், கனவு இருக்கும். அவங்கள படிக்க தான் விடுங்களேன். நான் உன்னை லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. ஆனா இப்போ வேண்டான்னு தான் சொல்றேன். மாறன் வேகமாக எழுந்தான். அக்கா, உண்மையாதான் சொல்றியா? அப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேக்கா? எனக்கு என்னடா மாலு பிரச்சனை? அப்ப நான் அவளை லவ் பண்ணிக்கவா என அவன் கண்கள் மின்ன கேட்டான். என்னமோ இப்பதான் லவ் பண்ண போற மாதிரி கேக்குற. ஃப்ராடு. ஆல்ரெடி எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு என அவன் காதை பிடித்து திருகினாள். ஆனா அவ படிப்பு முடிகிற வரை அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, உன் கனவு பெரிய டைரக்டர் ஆகுறது தானே. அதை நீ அடையிற வரை எதுவுமே அலௌட் இல்ல. அப்படி என் கண்ணா பெரிய ஆளா வந்துட்டா நானே போய் எந்துவ அவனுக்கு பொண்ணு கேட்பேன். உண்மையாவா என சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவன் அவளுக்கு முத்தமிட்டான் கண்ணத்தில். ஐ ப்ராமிஸ் யூக்கா, நான் பெரிய டைரக்டர் ஆயிட்டு தான்க்கா அவகிட்ட என் லவ்வ சொல்லுவேன். அதுவரை அவளை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆனா ப்ளீஸ், இன்னைக்கு ஊருக்கு போக போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் அவளை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். ப்ளீஸ்கா. நோ வே கண்ணா. அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, பார்த்ததும் வந்துடணும். சொன்னது ஞாபகம் இருக்குதானே? ஓ இருக்கு. நான் பார்த்ததும் வந்துடுவேன். லவ் யூக்கா என அவன் பச்சை கிளியை பார்க்க பறந்து சென்றான். வாளு என்றபடி இவள் எழுந்து உள்ளே செல்ல அங்கே கைகளை கட்டியபடி இவளையே பார்த்து கொண்டிருந்தான் வேந்தன். அவனை கண்டதும் ஒரு நிமிடம் ஜர்க்காகி போனாள் மித்து. அச்சோ, எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ என அவனை பார்த்தபடியே இவளும் அதே இடத்தில் நின்றாள். மெல்ல அவள் அருகில் நெருங்கினான் வேந்தன். கோபத்தில் எதுவும் திட்ட போகிறாரோ இல்லை அடிக்க போகிறாரோ என சற்று பயந்துதான் போயிருந்தாள். இல்லங்க, நான் என ஏதோ சொல்ல வந்தவளை இறுக்கி அணைத்திருந்தான் அந்த கல்வன். அவனின் இந்த திடீர் அணைப்பில் பெண்ணவள் உறைந்து போய் நின்றாள். நேற்று இரவு நடந்ததை வைத்து அவன் தன்னிடம் இனி ஒழுங்காக பேச மாட்டானோ என எண்ணி இருந்தவளுக்கு வேந்தனின் இந்த செயல் அவனை ஒரு புரியா புதிராக தான் காட்டியது. மெல்ல அவளை அணைத்து விடுவித்தவன் அவள் கைகளில் மெல்ல இறுக்கம் கொடுத்தான். நைட் அப்படி நடந்திருக்க கூடாதுங்க கண்மணி, மன்னிச்சிருங்க. அச்சோ, அப்படிலாம் இல்ல என அவள் சொல்வதற்கு முன்னரே முந்திக் கொண்டு பதில் சொன்னான் வேந்தன். இல்ல, தப்புதான். அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு நானே டீ போட்டு தரப்போறேன் என சமையல் கட்டிற்குள் சென்று டீ போட துவங்கினான். மித்துதான் இதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஓ, இவருக்கு டீலாம் போட தெரியுமா என 2 கிளாஸில் டீ போட்டு கொண்டு வந்தவன் அவளிடம் ஒன்றை நீட்டினான். டீ மட்டும் இல்லைங்க, சமையலும் பண்ணுவேன் என அவள் மனதில் எண்ணியதற்கு இவன் சரியாக பதில் அளிக்க டீயை ஒரு சிப் அருந்தியவள் அதிர்ச்சியானாள். எப்படி நான் மனசுல நினைச்சத இவ்ளோ சரியா சொல்றீங்க? அந்த அதிர்ச்சி விலகாமலே கேட்டாள். நீங்க என்ன மனசுல நினைச்சாலும் எனக்கு கேக்கும் கண்மணி. ஹா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் வேந்தன். சரி, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க பாப்போம். வேந்தன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களை என்னால ஏனோ நெருங்க தான் முடியல. ரொம்ப சாரி வேந்தன் என கண்ணடிக்க பெண்ணவளோ ஆவென்று வாயை பிளந்தாள். கவலைப்படாதீங்க, நீங்களே விலகி போகணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த கண்மணி வேந்தன் உசுரோடு கலந்துட்டா என அவள் கன்னத்தில் அழுத்தி முத்தம் வைத்து விட்டு அவன் மின்னலாய் பறந்துவிட மித்துவுக்கு தான் அதிலிருந்து இன்னும் வெளிவர முடியவில்லை. அப்போ காலையில நம்ம பேசினதெல்லாம் தூங்குன மாதிரி கேட்டுட்டு தான் இருந்தாரா?
நெற்றியை பிடித்து கொண்டவளுக்கு வெட்கம் வேறு வந்தது. அந்த அதிகாலை நேரமே விசா வேந்தனை அவன் வீட்டிற்கு அழைத்திருந்தான். என்னடா விசா, என்ன விஷயம்? எதுக்கு காலையில இவ்ளோ அவசரமா வர சொன்ன என தனது ராயல் என்ஃபீல்ட் பைக்கினை ஓரம் நிறுத்திவிட்டு வந்தான். உள்ளவா, உனக்கே புரியும் என கடும் கோபத்தில் அவனை வீட்டிற்குள் அழைத்து சென்றான். அங்கே பூ, பழம், தாம்பூல தட்டுடன் மருதுவும் அவன் உறவினர்களும் வசுவை பொண்ணு கேட்டு வந்திருந்தார்கள். அதை கண்ட வேந்தன் இது உண்மையா என்பது போல் விசாவை நோக்கி புருவம் உயர்த்தினான். விசாவும் ஆம் என்பது போல் தலையை ஆட்டி வைத்தான். அவனுக்குள் அத்தனை கோபம். வேந்தனும் பொங்கி வந்த கோபத்தை சபை நாகரிகம் கருதி அடக்கி கொண்டான். எவ்வளவு தைரியம்தான் இவன் நம்ம வசுவ பொண்ணு கேட்டு வந்திருப்பான் என கோபத்தில் சொல்லினான் விசா. பொறுமையா இருடா வசா, பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்ப என்ன நம்ம கட்டி கொடுக்க போறோமா என்ன? விடு, நான் போய் வசு கிட்ட பேசிட்டு வரேன் என வேந்தன் வசு இருக்கும் இடம் நோக்கி சென்றான். வசு, வேந்தன் குரல் கேட்டு முகம் எங்கும் புன்னகையுடன் பட்டென திரும்பி பார்த்தாள் வசு. வேந்தனை கண்டதும் வசுவிற்கு சந்தோஷம் தாழவில்லை. எப்படியும் இவன் பொண்ணு கேட்டு வந்தது வேந்தன் மாமாவுக்கு பிடிக்காம இத வேண்டான்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னா அவர் மனசுல நான் தான் இருக்கேன், அந்த மித்து இல்ல என மனதுக்குள் துள்ளலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள். இங்க பாரு வசு, அவன் உனக்கு ஏத்தவன் இல்லடா. எனக்கு தெரியும் உனக்கு அவனை பிடிக்காது. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அவன் உனக்கு வேண்டாம் தானே வசு? அவ்வளவுதான். அவளுக்கு சந்தோஷம் தாழவில்லை. அப்ப மாமாவுக்கு பொறாம. எங்க நான் அவனை கல்யாணம் செஞ்சுப்பேன்னா அவருக்கு பயம். மாமாவுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு என்று சந்தோஷம் கொண்டாள். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் மாமா என வெட்கத்தில் தலை குனிந்தபடி சொன்னாள். நல்லது வசு, அப்புறம் உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்திருக்கேன். மாப்பிள்ள ரொம்ப நல்லவன், தங்கமானவன், என் நண்பன் தான். அவன்கிட்ட உன்னை பத்தி சொல்லிருக்கேன். கூடிய சீக்கிரமே உன்னை பொண்ணு பார்க்க அவங்க வீட்ல இருந்து வர சொல்லிருக்கேன் என வேந்தன் சிரித்த முகத்துடன் சொல்ல, இவ்வளவு நேரம் அவள் கட்டி வைத்திருந்த கனவு கோட்டை நொடி பொழுதில் உடைந்து நொறுங்கியது. கண்கள் கலங்கியபடியே நிமிர்ந்தாள் வசு. என்ன மாமா சொல்றீங்க? என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க போறீங்களா? அப்போ நீங்க என்ன கட்டிக்க மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு பிடிக்காதா என கண்கள் கலங்க திக்கி திணறி கேட்டாள் வசு. உனக்கு எப்ப பாரு விளையாட்டு தான், விளையாட்டு புள்ள. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது, இப்பவும் விளையாட்டுத்தனமாவே இருக்க என அவள் தலையில் தட்டி கொடுத்தான் வேந்தன். எப்பொழுதும் போல் விளையாட்டுத்தனமாய்தான் அவள் பேசுகிறாள் என எண்ணிக்கொண்டான் அவன். சரி, நேரம் ஆயிருச்சு, வெளியே வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாளு என அவன் வெளியே சென்றதுதான் தாமதம். கதவை பூட்டி கொண்டவள் வெடித்து அழத் தொடங்கினாள். என்ன உங்களுக்கு பிடிக்கலையா மாமா? அப்ப என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க போறீங்களா என கதறி அழுதாள். அதே சமயம் வெளியே பெரிய ரகலையே நடந்து கொண்டிருந்தது. டேய், யார கேட்டு என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்த? பொறுக்கி நாய, வெளிய போடா என சத்தம் போட்டு ரகலை செய்தான் விசா. டேய், பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. இப்ப என்ன அதுக்கு? அவ எனக்கு முறை பொண்ணு தானே, அவ சொல்லட்டும் பிடிக்கலன்னு என மருதுவும் இன்னொரு பக்கம் சண்டை போட்டான். இருவரையும் விலக்கதான் அங்கிருந்தவர்களுக்கு பெரிய பாடாய் போனது. எல்லாரும் அமைதியா இருங்க, இதோ பொண்ணே வந்துருச்சு, பொண்ணு முடிவை சொல்லட்டும் என்றார் அங்கிருந்த பெரிய மனுஷன் ஒருவர். ஏமா வசு, இதோ தம்பி மருது உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு, நீ என்னமா சொல்ற? அரை கட்டிக்க உனக்கு சம்மதமா இல்லையா? உன் முடிவு தான் இங்க முக்கியம், சொல்லுமா, உனக்கு மருத்துவ கட்டிக்க சம்மதமா என அனைவரும் அவள் பதிலுக்காக காத்திருந்தனர். மெல்ல வேந்தனை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் அத்தனை வேதனை. என்ன மன்னிச்சிருங்க மாமா, முதல் முறை உங்க வார்த்தையை மீற போறேன் என மனதிலே அவனிடம் மன்னிப்பு வேண்டியவள் யாரும் அறியா வண்ணம் கண்களை துடைத்து கொண்டாள். சம்மதம் என்றால் வார்த்தையில் உணர்ச்சி இல்லாமல்.
வேந்தனின் அதிர்ச்சி பார்வையும் மருதுவின் வெற்றி புன்னகையும் ஒரு சேர அவளை தாக்கியது. பாவம், விட்டால் அங்கே கதறி அழுது விடுவோம் என எண்ணினாள் போலும் பேதை. அடுத்த நொடி உள்ளே ஓடி சென்று கதவை அடைத்து கொண்டாள். உன்மேல் கொண்ட காதலை மறக்க இது எனக்கு நானே கொடுக்கும் தண்டனையடா வேந்தனே. அத்தியாயம் 54. அதுதான் பொண்ணே சம்மதம் சொல்லிருச்சேன், அப்புறம் என்னப்பா பிரச்சனை? மருது தம்பிக்கு என்ன குறைச்சல்? சொத்து இல்லையா, அழகு இல்லையா என அந்த பெரிய மனுஷர் அறிவுரை சொன்னார். அம்பிட்டு இருந்தா ஊமாவளே அந்த பொறுக்கி பயலுக்கு கட்டி கொடுக்க வேண்டியதானே, மாட்டே தானே? அப்புறம் எதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அதெல்லாம் என் தங்கச்சியை கட்டித்தர மாட்டேன், அதுவும் இந்த பொம்பளை பொறுக்கிக்கு சத்தியமா கட்டித்தர மாட்டேன் என வேட்டியை மடக்கி கட்டியபடி விசா மல்லுக்கு நின்றான். டேய், நீ என்னடா எனக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்றது? பொண்ணு சம்மதம் சொல்லிருச்சு, அது போதுண்டா. வெண்ண ஊடு புகுந்து தூக்கி தாலி கட்டுவேண்டா, முடிஞ்சா தடுத்து பாருடா என மருது மீசையை முறுக்கி விட்டபடி மல்லுக்கு வந்தான். வேந்தன் இதில் பங்கு கொள்ளாமல் ஓரமாய் அமர்ந்து விட்டான். மனதில் ஏதோ ஒரு பாரம் அவனுக்கு. இவ்வளவு சொல்லியும் தன் வார்த்தையை மதிக்கவில்லையே. தன் வார்த்தையை மதிக்காவிடனும் கூட அவள் வாழ்க்கையை எண்ணி கூட பார்க்காமல் இப்படி சொல்லிவிட்டாளே என்ற வருத்தம் அவனுக்கு தெரியும். இதற்கு மேல் அவளை யாராலும் மாற்ற முடியாது. அவள் ஒரு முறை முடிவை எடுத்து விட்டால் அதை அவளை தவிர வேறு யார் எண்ணினாலும் மாற்ற இயலாது. உள்ளே செல்வி அம்மா வசுவை 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைந்தாள். அவள் எதிர்ப்பேதும் காட்டாமல் சிலை என நின்று கொண்டிருந்தாள். ஏண்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நாங்க அம்புட்டு தூரம் சொல்லியும் வெளியே எல்லார் முன்னாடி அவனை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்க. நானும் இம்புட்டு நாளும் சரி, நீ என்ன பண்ணாலும் எங்க பேச்ச மீற மாட்ட, அசிங்கப்படுத்த மாட்டேன்னு தான் நீ என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்திட்டியேடி. அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு எப்படி சம்மதம் சொன்ன என அவர் விட்ட அறையில் கண்ணம் 2 பண்ணு போல உப்பி போனது. ஆனால் அவளிடம் துளி அசைவோ கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. எக்கோ விடுக்கா, பொம்பளை புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறவ. இங்க பாரு, கண்ணும் 2 எப்படி வீங்கி போயிருச்சு. அது ஏதோ தெரியாம சொல்லி புடிச்சு. மத்தபடி அவனை கட்டிக்கலாம் நம்ம வசுப்புல சம்மதிக்காது. அது நீங்க யார சொல்றீங்களோ அவங்கள தான் கட்டிக்கும் என பக்கத்து வீட்டு பெண்கள் தான் வந்து அவரை தடுத்து நிறுத்தினர். இவ்வளவு நேரம் எந்த அசைவும் இன்றி நின்றவள் அவர்கள் சொன்னதை கேட்டு அந்த நொடி கூந்தலை அள்ளி முடிந்தபடி கோபமாக சொன்னாள். இல்ல, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அந்த மருது கூட தான். இதை யாராலையும் மாத்த முடியாது. இதுல யாருக்கு சம்மதம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இன்னும் 2 வாரத்துல எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும் என சத்தமாக சொன்னவள் அவள் அறைக்குள் சென்று விட்டாள். உள்ளே சென்றவளுக்கு இவ்வளவு நேரம் இருந்த மொத்த தைரியமும் பறந்தது. அப்படியே கதவில் சாய்ந்தபடி கீழே அமர்ந்தவள் மொத்தமாக உடைந்து போயிருந்தாள். என்ன மன்னிச்சிருமா, என்னால மாமாவை மறக்க முடியல. இங்கேயே இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்கணும். அப்பயாவது இந்த பாலா போன மனசுல இருந்து மாமன் நினப்பு போகுதான்னு பாப்போம் என்றவளுக்கு கண்ணீர் மட்டும் நின்ற பாடில்லை. இந்துவை தேடி சென்ற மாறன் அனைத்து இடத்திலும் தேடி விட்டான். ஆனால் அவள்தான் கிடைப்பேனா என்று போக்கு காட்டி கொண்டிருக்கிறாள். இன்னும் சற்று நேரத்தில் அவன் இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும். பஸ் வேறு வந்துவிடும். கடைசியாக அங்கிருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலை கண்டான். அது கொஞ்சம் உயரத்தில் இருந்தது. கடைசியாக ஒரு முறை அங்கு மட்டும் பார்த்துவிட்டு வரலாம் என கடவுளை வேண்டியபடியே மேல் மூச்சு வாங்கியபடி சென்றவனை ஏமாற்ற விரும்பவில்லை போலும் அந்த ஆண்டவன். அவனின் பச்சை கிளி அங்குதான் அவனுக்கு பிடித்த பச்சை மற்றும் இளம் சிவப்பு நிற தாவணியில் அவனுக்கு காட்சி அளித்து கொண்டிருந்தாள். மனமுருகி கடவுளிடம் எதையோ மன்றாடி கொண்டிருந்தாள். ஆஞ்சநேயா, உன் சக்தியே சக்தி. நீ காதலுக்கு உதவி பண்ணுவன் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் உண்மையா பாக்குறேன் என வேகமாக அவள் அருகில் ஓடி சென்றவன் மூச்சு வாங்கினான். அவனின் இவ்வளவு நேர தேடலுக்கு சொந்தக்காரியோ கண்ணை இறுக்க மூடி ஆழ்ந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தாள். அவளையும் அறியாமல் வெளியே புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆஞ்சநேயா, எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ உன்கிட்ட தான் வந்திருக்கேன். என்னால முடியல, அழுகையா வருது.
அவரை பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னையும் அறியாம என் கண்ணு அத்தனை கூட்டத்துக்கு நடுவுலையும் அவரை தான் தேடுது. என்னாலதான் அன்னைக்கு அண்ணி அவரை அடிச்சு போட்டாங்க. கஷ்டமா இருக்கு. அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு என்னை விட்டு தூரமா போக வச்சுடு. கண்டிப்பா ஐயா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவரு தூரம் போக வச்சுடு. ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு தடவை மட்டும் அவரை என் கண்ணுல காட்டு. ஆசை தீர பாத்துக்கிறேன் என மனமுருகி வேண்டியவள் மெல்ல கண் திறந்தாள். அவள் முன்னே நெற்றியில் இருந்து வியர்வை துளிகள் சிந்த அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் மாறன். இது தன் கனவுதான் என எண்ணிக்கொண்டாள் போலும். உங்களோட கனவுல மட்டுமே வாழ்ந்துட்டு போயிடுறாத்தா என் அவள் கையில் இருக்கும் திருநீரை எடுத்து அவன் நெற்றியில் வைத்துவிட்டு 2 அடி எடுத்து வைத்தவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது கற்பனையில் இருப்பவனிடம் எப்படி திருநீர் வைக்க முடியும் என்று. அது எப்படி சாத்தியம் என எண்ணியவள் மெல்ல கண்கள் கலங்கியபடியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்தாள். அவள் முன் அந்த கள்வன் மயக்கும் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அப்போ கனவுல மட்டுமே வாழ்ந்தா போதுமா? என் கூட நிஜத்துல வாழ விருப்பம் இல்லையோ என அவன் கண்ணடிக்க, அப்போ உண்மையாவே மாறன் ஏன் முன்னாடி நிக்கிறாரா என்றவளுக்கு அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. பொங்கி வரும் அழுகையை உதட்டை மடக்கி அடக்கியவள், நீங்க போயிருங்க போயிருங்க அத்தா பிளீஸ் என்று கெஞ்சினாள். அவள் கட்டுப்படுத்தியதை தாண்டியும் அழுகை வந்துவிட்டது. போனும்னா மொத்தமா போட்டு மாடிப்பாச்சுக்கிளி, என் கண்ணை பார்த்து சொல்லுடி, நான் போயிடுறேன். அவள் விழிகளை விட்டு அகற்றாமல் கேட்டான். போயிடுங்க அத்தா என்றவளுக்கு கைகள் நடுக்கம் கொண்டது. என் கண்ணை பார்த்து சொல்லுடி, இந்த நிமிஷம் உன்னை விட்டு மொத்தமா போயிடுவேன். அவன் வார்த்தை இம்முறை சற்று கம்மி வர மெல்ல நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள் பெண்ணவள். இதழ் வரை வந்த வார்த்தை வெளிவரவில்லை. 2 நொடி அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தவள் அடுத்த நொடி கோவில் என்பதையும் மறந்து அவனை கண்ணீருடன் கட்டி அணைத்தாள். முடியாதாத்தா, உங்களை விலகி போக சொல்ல எனக்கு தைரியம் இல்ல என கதறியவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான் மாறன். இங்க பாருடி பச்சுக்கிளி, நீயே சொன்னாலும் உன்னை விலகி போகவும் மாட்டேன், உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ தான் என் வாழ்க்கை. நான் என் அக்காவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ நல்லபடியா படிப்பை முடிக்கிற வர நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நல்லா படிடி, என்ன வேணாலும் படி, யாரையும் நினைச்சு கவலைப்படாத. முக்கியமா உன் மீசக்கார அப்பாவ. நான் இருக்கேன், எதுனாலும் கண்ணு மூடி என்ன நினைச்சுக்கோ, புரியுதா? இன்னும் 4 வருஷம் கழிச்சு டைரக்டர் மாறனா வந்து உன்னை பொண்ணு கேப்பண்டி. அதுவரை இந்த மாறனுக்காக காத்திருப்பியாடி என்றான் ஏக்கத்துடன். காத்திருப்பேன் அத்தா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூடதான். என் கழுத்துல ஏறுற தாலி உங்க கையால மட்டும்தான் இருக்கும் அத்தா, இது சத்தியம் என்றவளை வாரி அணைத்து கொண்டான் காதல் பொங்க. உன்னை டச் பண்ண மாட்டேன்னு அக்கா கிட்ட சொல்லிருக்கேன், பட் கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுடி என அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து வந்து அவள் முன்னே நின்றான். இப்போ சொல்றேன்டி, இந்த நொடி நீ என் பொண்டாட்டி என்று அவளின் நெற்றி வகிட்டில் குங்குமத்தை வைத்தான். இது இனி யாராலையும் மாத்த முடியாது, கவலைப்படாத. நான் வருவேன், உன்னை கூட்டிட்டு போவேன். அது வரைக்கும் இந்த பிரிவு நம்ம காதலை இன்னும் அதிகரிக்கும். போயிட்டு வரேன்டி இந்துமா என முதல் முறை அவளின் பேர் சொல்லி அழைக்கிறான். பாய் என்றபடி அவன் அங்கிருந்து கிளம்ப அவனின் பிம்பம் தெரியும் வரை இவள் விழி அகலாது பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கல்வனை. அத்தியாயம் 55. அக்கா போயிட்டு வரேன்கா என்றவனுக்கு இத்தோடு 18வது முறையாக சொல்கிறாள். கண்ணா, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடணும், வெளியே ரொம்ப சுத்தக்கூடாது, கெட்ட பழக்கம் எதுவும் பழகிடக்கூடாது. நான் அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேக்ல ஊறுகாய், முறுக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடு. சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கணும் என இடைவிடாது பேசியவளின் கண் கலங்கி போயிருந்தது. அக்கா ப்ளீஸ், கண்ணத்தோட என்னது சின்ன புள்ள மாதிரி, ஏதோ இங்க இருக்க மதுரைக்கு தானே போறேன் என அவளை மெல்ல அணைத்தவன் மாமனை திரும்பி பார்த்தான். நான் இருக்கேன், அவளை பாத்துக்கிறேன் என அவனும் கண்ணை மூடி திறந்தான்.
லவ் யூக்கா என மெல்ல அவன் கையை அவள் கையிலிருந்து பிரித்து செல்ல பெண்ணவள் விழிகள் கலங்கியது. வேந்தனும் மாறனும் ஜீப்பில் சென்று கொண்டிருந்தார்கள். மாமா, நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. மாறா, அவ என் உசுரு, அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன். நீ நேரத்துக்கு சாப்பிடு என பஸ் ஸ்டாப்பில் வண்டியை நிறுத்தியவன் அவன் பாக்கெட்டில் 2000 கட்டினை வைத்தான். செலவுக்கு வச்சுக்க மாறா. வேண்டாம் மாமா, என்கிட்ட இருக்கு என்ற போதும் அவன் பையில் திணித்தான். மாறா, சொல்லுங்க மாம்ஸ், கெட்ட பழக்கம் எதுவும் பழகிடாத என்றவனை மாறன் கேள்வியாய் பார்த்தான். ஏன்னா இந்துமாக்கு அதெல்லாம் பிடிக்காது என அவர்களின் காதலுக்கு மறைமுகமாக சம்மதம் தெரிவித்துவிட அவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவே மாறனுக்கு சில வினாடிகள் ஆனது. பின்புதான் அவன் மண்டையில் பல்ப் எறிய, மாமா லவ் யூ என வேந்தனை இறுக அணைத்து கொண்டான். தேங்க்ஸ் மாமா, இப்படி நல்ல மாப்பிள்ள கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரமே மாறன டைரக்டர் மாறனா பார்க்கணும். என்ன சரியா என அவனை மெல்ல கட்டி அணைத்தான். போயிட்டு வா மாறா, பஸ் கிளம்ப போகுது. பஸ் ஏறி இருக்கையில் அமர்ந்தவனுக்கு யாரோ தன்னை பார்ப்பது போல் இருந்தது. மெல்ல தலையை வெளியே விட்டு எட்டி பார்த்தான். தூரத்தில் இருந்த வயலிலிருந்து ஓடி வந்து கொண்டிருந்த இந்துவோ இவனுக்கு போயிட்டு வாங்க என்பது போல் கை அசைத்தாள். இவனும் பாய் என கை அசைத்து ஒரு பறக்கும் முத்தத்தை அனுப்பிவிட்டான். மீண்டும் ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கு யாரும் இல்லை. பஸ் அங்கிருந்து மறைந்ததும் இவ்வளவு நேரம் அவனை மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த மீனாட்சியோ வயிற்றை பிடித்தபடி மெல்ல வெளியே வந்தாள். தன் தம்பியை இப்படி மறைந்து நின்று கூட காண முடியா நிலைக்கு வந்து விட்டேனே என எண்ணி கண்ணீர் வடித்தபடி நின்றாள். வசு சோகமே வடிவன ஆட்டுக்குட்டிகளை கட்டி போட்டுவிட்டு குளக்கரையில் அமர்ந்திருந்தாள். என்ன வாழ்க்கை இது! இத்தனை நாள் யாரை எண்ணி எண்ணி வாழ்ந்தாலோ இன்று அவனை மறக்க யாரும் விரும்பா ஒரு நரக வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டாள். வாழ்க்கை எண்ணி சிரிப்பதா அல்ல அழுவதா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. வீட்டில் யாரும் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. ஏதோ 3ஆம் மனிதரை போல் நடத்துகின்றனர். இது அவள் எதிர்பார்த்ததுதானே. இவர்கள் தரும் கஷ்டத்தினால் வேந்தன் மாமாவை மறக்க வேண்டும் என எண்ணி அமர்ந்திருந்தவள் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள்.